Hi friends, Assalamu alaikum. Welcome to Safina Vlogs. எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஷாப்பிங் பண்ணுற மாதிரி vlog-ஆக தான் உங்களுக்கு இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஆனால் நாங்கள் வந்து ஒரு ரோட் ட்ரிப் நாங்கள் ஃபேமிலியாக போகலான்னு ஒரு லாஸ்ட் டைம் லீவ் வேறு முடிய போது பிள்ளைங்களாம் ரொம்ப வந்து எங்கேயாவது போகலாம் டாடின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. என் ஹஸ்பண்டுக்கும் நிறைய ஒர்க் இருந்தது. சரி அதுக்கு நடுவில் ஒரு 3 to 4 days எங்கேயாவது போயிட்டு வரலாம், ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி காரில் அப்படி சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான குட்டி குட்டி திங்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி வாங்க போகிறோம். வீட்டில் இருக்கிற திங்ஸு வீட்டில் இருக்க விஷயங்களை மட்டும் வச்சு தான் எடுத்துகிட்டு போகிறோம். அது இல்லாதது சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி போயிருக்கோம். நாங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வாங்குகிறோம், எங்கே போகிறோன்றதை அப்கமிங் விலாகில் அப்படி ஒவ்வொன்றா நான் காமிப்பேன். நான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சஃபாரி மால் தான் போயிருப்பேன். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். மேபி உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு தெரியல. பட் என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு ரோட் ட்ரிப் போகும்போது பேக் பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையும் நான் கூட நான் ஷேர் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விலாகாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேயா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். நாங்கள் வெக்கேஷனுக்கு ஃபேமிலியாக கிளம்புறோம்னு வச்சுக்கோங்க. அது இந்தியாவாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது கண்ட்ரியாக இருக்கலாம். ஆனால் முக்கால்வாசி வேலை என் தலையில் தாங்க இருக்கும். இந்த டைம் வந்து காரில் போகிறோம், அது ரோட் ட்ராவல் அப்படின்றனால காருக்கு இன்னரில் இருக்க என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதெல்லாம் ஒன் டைம் எப்போயுமே சரி பார்த்துக்கணும். நம்ம கார் புது காராக இருந்தாலும் ஒன் டைம் நம்ம ஆயில் செக் பண்ணி எல்லாமே பார்த்துக்கணும். திங்ஸ் எல்லாம் கடைசி நிமிஷம் முடி வாங்கிட்டே தாங்க இருப்போம். எப்படினாலும் ஏதாவது ஒன்று மறக்க தான் செய்வோம், அதை வாங்கி வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் காரை வந்து அப் அண்ட் டவுன் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி டிரைவிங் போகிற வண்டியில் டெஸ்ட் ஆன் போர்டுன்னு வந்துச்சா தயவு செய்து ஆர்ன் அடிச்சு ஓவர் டேக் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அவங்களே ஃபெயில் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம ஏதாவது ஓவர் டேக் பண்ண போய் இல்லைனா ஆர்ன் அடிக்க போய் அதில் அவங்க பயந்து போய் தான் மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா பாவம் ஃபெயில் பண்ணி விட்டுருவாங்க. கொஞ்சம் பொறுமையாக பதுசாக போங்க. மதினா மாலில் வந்து பிள்ளைங்க கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி காரை கொண்டு போய் இங்கே பார்க் பண்ணிட்டு சாவி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா வேக்கம் கிளீனர் கொண்டு எல்லாத்தையும் போட்டு சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் காரில் ட்ரிப் போறீங்க அப்படின்னாலும் ட்ரிப் போனதுக்கு அப்புறமும் சரி 2 டைமே காரை சுத்தமாக க்ளீன் பண்ணி ஆகணும். வேற வழியே இல்லைங்க. இந்த மாதிரி காரை க்ளீன் பண்ண கொடுக்குறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1 hour டைம் கொடுங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளெல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. பின்னாடி டிக்கிலாம் ஓப்பன் பண்ணி சீட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணுங்க. இங்கெல்லாம் அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா 1 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு இந்த மால் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் எடுங்க. ஏதாவது சின்ன அவசர ஆத்திரத்துக்கு அப்புறம் வந்து ஃபுட் கோர்ட் இப்படி எல்லாமே இதுக்குள்ளே இருக்குப்பா. இந்த பிள்ளைங்க மேக்ஸ் புகம் அந்த கதை உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இங்கே பாருங்க, ஷூ ஃபார் அஸ் அப்படி மதுராமாவில் இருக்கு இல்லையா, அதில் வந்து 50% ஆஃபர் போட்டிருக்காங்க. ஓகே, வவுச்சர் யூஸ் பண்ணிக்கலாம் போல். இதுதான் மெயினான ஆஃபர். என்னென்னா டாக்டர் கம்ஃபர்ட் ஷூ இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க போல். 25% to 75% ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ யாருக்காவது கால் வலிக்காரவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்காங்க. அதாவது நம்ம இருக்கிற வச்சு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி ரோட் ட்ரிப் தானே போயிட்டு வந்துடலாமே முடிவு பண்ணி நம்ம போகிறோம் அப்படின்னா சரி போயிட்டு வந்துடலாமே, பெரிய செலவெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க அப்போ தான் நம்மக்கிட்ட வந்து பேண்ட் இல்லை, ஜீன்ஸ் இல்லை, டிஷர்ட் இல்லை, எல்லாமே இருக்குமா, இது ஒன்று மட்டும் வாங்கி கொடுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு போகும்போது நான் கேட்டது என்னென்னா எல்லாருக்கிட்ட எல்லாமே இருக்குல்ல, இருக்கிற வச்சு போயிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு தான் கேட்டேன். நோ ப்ராப்ளம், எங்கேயாவது போனால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஜீன்ஸ் வாங்கித்தாங்களேன், ஒரு பேண்ட் வாங்கித்தாங்களே. ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொன்னேன். உடனே அவங்க டாடிக்கிட்ட மேலிடம் இல்லையா, போன பிள்ளைங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பிள்ளை கேட்டு வாங்கி தர மாட்டியா, ஒரு ஜீன்ஸ் தானே வாங்கி கொடுப்போம். என்னமோ வாருங்க, எடுத்துட்டிங்களா, போகலாமா? அதுக்குள்ளே தான், சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது இல்லை, தலைவலிக்குது, இப்போ டீ குடிக்கணும். ஸோ ஆளுக்கு ஒரு ஜீன்ஸை வாங்கி கொடுத்து ட்ரிப்பில் சந்தோஷப்படுத்திடுவோம். நான் சொன்னேன் இந்த பிள்ளைக்கு ப்ளூ கலர் ஜீன்ஸ் வேணுமா, பெருசுக்கு, சின்னதுக்கு பிளாக் கலர் ஜீன்ஸ் வேணுமா. நான் 2மே ஒரே ஹைட்டில் ஒரே சைஸில் எடுத்தாரு, 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறீங்களான்னு கேட்டேன். அதுகளுக்கும் சரிங்குதுங்க. சரி நமக்கு கிடைச்ச வரைக்கலாம். என்ன சொன்ன, நேற்று தான் அக்ரி பண்ணிட்டீங்கல்ல. நேற்று என்ன சொல்லிச்சு, ஓ ஓன் மணி வச்சு வாங்கிக்கிறேன் சொல்லிச்சா. சரி ஐயோ இதெல்லாம் வீடு நினச்சிக்கோ, பெட்ரூமா நினச்சிங்க, சண்டை போட்டுட்டு இருக்கீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. சரி இப்படிதான் சண்டை, ஆல் டைம் சண்டை. கோ மேன், யூ கோ மேன், அப்படி கோச்சுக்கிட்டு போயிரு மேன். நான் பட்ஜெட் 12 dirhams சொல்லவே இல்லையே சொல்லு. எப்போ போனாலும் ஒரு டாய். Yeah, tomorrow. I'm always saying tomorrow. I'm correct only, but it is not tomorrow, is today. Next. No. Bye. நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன்டா, எத்தனை டைம்ல இது மாதிரி வாங்குவேன். 4 நாளையில் இதுக்கு அந்த துப்பாக்கி மாதிரி குண்டுமா இருக்கிறதெல்லாம் எங்கேயாவது கிடக்குது. படா 12 dirham பட்ஜெட் யாரா ஃபிக்ஸ் பண்ணா உனக்கு? நான் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. படா
முடியாதுன்னா நீ போ அங்கிட்டு. முடியாது. நான் வாங்கி தரேன், பார்த்துக்கலாம் சொல்லுவா. ப்ளீஸ் டோன்ட் இரிட்டேட்டிங் மீ. கோ. நைஸ்ல. இந்த மாதிரி போட்டு பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. நம்மகிட்ட இந்த காம்பினேஷனில் இருக்கா அதுதான் சந்தேகம். என்ன பிரச்சனைனா செட்டாக ஒரு ப்ரைஸில் இருக்காது. மேலே ஒரு ப்ரைஸு கீழே ஒரு ப்ரைஸில். இது ஒரு 60 ரூபா, அது ஒரு 55 ரூபா. போங்கடா, பட்ஜெட்டுக்குள்ளே இல்லை, போய் தொலைங்கடான்னு வந்துடணும். எனக்கு இருக்க ஒரு அவசர ஆத்திரத்துக்கு பிள்ளைங்களை டக்குன்னு கூட்டிட்டு வந்து வாங்கிட்டு போகலான்னு நினச்சா இது ஒரு பெஸ்ட்டு மேக்ஸ் தான். ஆனால் என்னென்னா பெரிய கலெக்ஷன்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது. ஓரளவு மினிமமாக அப்படி என்ன இருக்குமோ அப்படி இருக்கும். சென்டர் பாயிண்ட்டு மற்ற சிட்டி சென்டர்லாம் போனால் மேக்ஸ் எப்படி இருக்குமோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்காது. நார்மலாக ஒரு அவசர ஆத்திரத்துக்கு வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயே இது கடந்து பொருளுதுக. அங்கிட்டலாம் கூட்டு போயிட்டோம்னா என்ன ஆகுறது கதை? முடிச்சியா முடிக்கலையா? ஒன்றும் எவ்வளோ நேரம்? ஓ, இந்த பேண்ட்டை போட்டு வெளியே போகலான்னு முடிவு பண்ணிட்டியா? எவ்வளோ நேரம் தான் ட்ரை பண்ணுவேன்? அதான் பேண்ட்டை வாங்கிட்டேல, கிளம்பலாவா? டாப்பா கொன்றுவேன் நான். எல்லாமே 30-35 கிராம்ஸ் ஆஃபர், 15-20லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே ஓவர் சைஸாக இருக்குது. இதுக்குள்ளே கடைஞ்சி எடுத்தால் கூட நான் என்னோடய சைஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே அழகழகு பேண்ட், நல்லா குளிருக்கு போடுற மாதிரி நல்ல பேண்ட்டாகவே தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கே. நம்மளாம் பிள்ளைங்க இங்கே இருக்குள்ள போது போர் அடிக்குது, மதினா மால் போயிட்டு வரோம் அப்படின்னா சரி ஓகே போயிட்டு வாங்க, ஒரு 5 கிராம்ஸ் 10 கிராம்ஸ் கொடுத்து அனுப்புவோம் இல்லையா? இதுங்க என்ன பண்ணுங்க, வந்து ஏதாவது ஒரு சாண்ட்விச் ஏதாவது வாங்கி தின்னுட்டு என்ன பண்ணுங்கன்னா இது மேக்ஸ்குள்ளே வந்துடுறது. வந்துட்டு ஒவ்வொரு செட்டாக டிஃப்ரெண்ட்டாக போட்டு பார்த்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது. இது வேலை இதுக்கு நல்லா பண்ணுங்க. இந்த மேக்ஸில் என்ன கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு என் பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். வந்தோடனே டேரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து போட்டு பார்த்துருங்க. ஏன்னா போன வாரம் தானே வந்துச்சுங்க. வந்து அம்பிட்டு போட்டு பார்த்துட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரி வந்தால் இதை வாங்கிடணும் அப்படின்னு. அதான் இருக்குது. ஏன் 2 பேருமே ப்ளூ ஜீன்ஸு? அந்த பிள்ளையும் ப்ளூ, நீயும் ப்ளூ. வேறு கலர் எடுத்தால் ஷேர் பண்ணி போட்டுக்கலாம்ல? ஆ, காப்பிங் யூவா? ஹலோ, you don't who gave it to me first. சரி முடிஞ்சில, கிளம்பி வாங்க போகலாம். மேக்ஸில் வந்து பேக் டு ஸ்கூல் ஆஃபர் போட்டிருக்காங்க. மேக்ஸ்ன்னு கிடையாது, இந்த மாதம் இன்னும் ஒரு அடுத்த வாரத்துலாம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பேக் டு ஸ்கூல் ஆஃபர் போட்டிருப்பாங்க. இன்னும் நிறைய இடத்துல போட்டாங்க ஆல்ரெடி. ஷூவெல்லாம் பார்த்திங்கன்னா 35 கிராம்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஒயிட் ஷூ, பிளாக் ஷூ, இப்படி எல்லா ஷூவும் போட்டிருக்காங்க. இது நார்மலாகவே இது வந்து 45-49 இருக்கும் இந்த ஷூ. இப்போ 35 போட்டிருக்காங்க. ஆனால் இந்த வாரம் லாஸ்ட்டில் மேபி ப்ரைஸை கூட்டுருவாங்க. ஏன்னா இப்போ எல்லோரும் வெக்கேஷன் போயிருக்காங்க இல்லையா? போயிட்டு வந்த உடனே எல்லாரும் ஷூ பத்தலன்னு சொல்லி கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து ஷூவோட ப்ரைஸை கூட்டிடுவாங்க. முடிஞ்சா வாங்கியாச்சா? ஹாப்பியாக எல்லோரும்? ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சா. திருப்பி ஏதாவது வேணும்னு கேட்கக்கூடாது. போய் பில்லை போய் போடுங்க போங்க. ஒரு டெஸ்க்கு நான் படிக்கவே மாட்டேன்றேன். உனக்கு டெஸ்கில் ஃப்ளவர்ஸ் வேறையா? வச்சுட்டு வா சாஃபி, போகலாம். என்ன ப்ராமிஸ் பண்ணேன் நான்? இப்போவும் ப்ராமிஸ் பண்ணேன், நெக்ஸ்ட் டைம் வரமா எடுத்துறேன். வை வச்சுட்டு வா சாஃபி, டைம் ஆகுது. வச்சுட்டு வா சாஃபி. ஓகே பொறுமை. இப்போ அவன் டாய் சுற்றிக்கு அதை போட்டுடணும், வேறு ஒன்றும் இல்லை. நீ கனவு கூட நினைக்காத அவனுக்கு வாங்கிட்டு வருவேன். ஹாப்பியா? ஃபைனலி இப்போ டாடி கால் பண்ணுவாங்க. ஸ்வைப் பண்ண அடுத்த செகண்ட் டாடி கால் பண்ணுவாங்க. ஓ இவ்வளோக்கா அப்படின்னு. போகலாமா? வீட்டுக்கு போகலாம். போங்க. செருப்பு வரும் சிக்கன் கேட்டது. எப்போ வந்து ஏன் ட்ரீட்டா நான் சொல்லணும் ட்ரீட் தரேன்னு சொல்லி. நீ கமிட் ஆகாத. நான் உனக்கு இல்லை எனக்கா நீ எனக்கு வாங்கி கொடுத்துருக்கியா? இல்லை என்ன வாங்கி கொடுத்தப்பா? கிழிச்ச. சும்மா எதையாவது சொல்லிடுறது. வருஷத்துல வர ஒரு பிறந்த நாளுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வருஷம் ஃபுல்லாக வாங்கி தரேன்னு சொல்லிக்கிறது. போங்க பிள்ளைங்களா, வாங்க வீட்டுக்கு போகலாம். ஆனால் நான் டீ குடிச்சுதான் வருவேன், அளவழிக்கிற மாதிரி இருக்கும். தண்டை செலவு. எப்போ வந்தாலும் போய் ஃபுட் கோர்ட்டில் உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வாங்கி தர சொல்லிடுறது. சரி, யார் வாங்கி தரேன்னு சொன்னா? வெக்கமே இல்லாமல் ஃபுட் கோர்ட்டில் 3 பேர் உட்காந்துருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுக்கு யார் வாங்கி தரேன்னு சொன்னா? ஏன் ட்ரீட்டா? நான் எப்போ சொன்னேன்? யூடியூப் ட்ரீட்டா? நீ அப்போ நீ போய் கலங்கி உட்காந்துருக்கே, போய் உன் காசை எடுத்துடா போ. வெக்கமே இல்லாம வந்து உட்காந்துடுறது. எனக்கு தேவை ஒரே ஒரு டீ மட்டும்தான். மெனு எடுக்க போதா? திமுற பத்தியாத. நமக்கு தேவை ஒரு ஸ்ட்ராங்கான டீப்பா, அவ்வளோதான். ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பிட வேண்டியதான். சாஃபிக்கு எந்த இதில் என்ன விலையில, என்ன கடையில், எங்கே என்ன கிடைக்கும், திங்கிற சாமான் ஏதாவது தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கோம். சாஃபி தின்னி பண்டாரம் கூப்பிடுங்க.
இது எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்க ஃபெமிலா மார்ட். இது எப்படின்னா வந்து 1 to 10 dirham ஷாப் மாதிரி தான். அப்படி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க கான்செப்டில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா ப்ரைஸை கூட்டிட்டாங்க. இப்போ 10 to 20 dirhams ஓகேயா, கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி இப்போ ரொம்ப விலையை கூட்டிட்டாங்க. ஆனால் இங்கே என்னென்னா சாப்பிட்ற ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்றதெல்லாம் வந்து டவுட்டு தான். ஏன்னா இதெல்லாம் ஒரிஜினலாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் பெரிய டவுட்டு தான்ப்பா. பார்த்து தான் வாங்கிக்கணும். மற்றபடி நீங்கள் இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஷாம்பூ, மேக்கப் ஐட்டம்ஸு, டிஷ்யூஸு, நோட் புக்ஸு, ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம டே டு டே என்னென்ன வாங்குவோமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். இதே வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால தான் இந்த ஏரியா விட்டு போகிறதுக்கே நமக்கு வந்து சரி வர மாட்டேங்குது. எல்லாம் பக்கத்துலேயே இருக்குல்ல, மாலுக்கும் நடந்து போய்க்கலாம், இப்போ ஃபெமிலா மாட்டுக்கும் நடந்து போய்க்கலாம். இது எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ். பேக் டு ஸ்கூல் ஆஃபர்ஸு. ஆனால் இந்த பென்சில்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே வச்சுருப்பாங்க. ஹேண்ட்பேக்கு, பென், அது இது, கிளிப்பு, கழுதை, குதிரை எல்லாமே இருக்கும்ப்பா. இப்போ நான் எதுக்கு இதுக்குள்ளே நான் வந்திருக்கேன்னா, நான் டெய்லி போடுற செருப்பு வந்து அது போய் 2 நாள் ஆச்சு. நான் வீட்டில் கிராக்ஸ் போட்டு தான், வீட்டில் இல்லை வெளியே வரும்போது கிராக்ஸ் போட்டு தான் நடந்துட்டுருக்கு. அந்த செருப்பை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு செருப்பு வாங்கணும். அது வந்து இங்கே தான் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். சரி, அது இங்கே இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். எப்பவுமே கால் வலிக்குது அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த லூஃபு இருக்குது பார்த்தீங்களா, லூஃபு, இது வந்து நல்லாயிருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்லிப்பர் தான் நான் வீட்டில் போட்டிருக்கேன். ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஹைட்டு கூடமாக இருக்காதான் பிரச்சனை. ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. பேசாமல் இதே வெளியே போடுறதுக்கு வாங்கிடலாமான்னு யோசிக்கிறேன். அதே பிராண்டில் கீழே கொஞ்சம் டிசைன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுவும் பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் என்னென்னா நீங்கள் நடக்க டிசைன் போயிடும். சொல்கிறேன், இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே இந்த பிராண்ட் தான். எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. மற்றதெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்காது. இந்த இதெல்லாம் பாருங்கள், பார்க்க அப்படி இருக்கும். ஆனால் எனக்கு இதை விட இதுதான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் வீட்டுக்குள்ளே போட்டு நடக்கிறதுக்கு இல்லை வெளியே போட்டுக்கலாம் அப்படின்னாலும் நல்ல ஸ்லிப்பராக இருக்கும். இது 20 எவ்வளோ போட்டிருக்கானா, 25 இருக்கும்னு நினைக்கிறேன். இது அதான் 25. இல்லை, எல்லா டே டு டேலையுமே இருக்கும் உங்களுக்கு. டே டு டே, அப்புறம் கிஃப்ட் மார்க்கெட்டு, எல்லா இடத்துலையுமே இந்த கம்பெனி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மதினா மாலில் பிள்ளைங்களோட போய் வேலையை முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபெமிலா மார்ட்டில் ஒரு 1/2 hour ஆச்சு. 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. காரை பாருங்களேன், சூப்பராக க்ளீன் பண்ணியிருப்பாங்க. முதல்ல இங்கே காரை க்ளீன் பண்ணுறதுக்கு 10 dirhams வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 15 dirhams. இப்போ என்ன 20 dirhams தான். பெரிய காராக இருந்தால் 20 dirhams, உள்ளே வெளியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு. சின்ன காராக இருந்தால் 15 dirhams தான். நம்மளோட காரை வந்து இங்கே பெட்ரோல் பங்க்கில் விட்டு க்ளீன் பண்ணால் எவ்வளோ சுத்தமாக இருக்குமோ அதே மாதிரி டயர் முதற்கொண்டு எல்லாத்தையும் அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். எனக்குன்னு ஒதுக்கப்பட்ட வேலையில் வந்து என்னோட கார் சுத்தமாக வச்சுக்கிறது என்னோட பொறுப்பு. அது கரெக்ட் தானே? வெக்கேஷன் போனாலும் போகாட்டினாலும் கார் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் பண்ணி வைக்கிறது அதுவும் என்னோட வேலை தான். எந்த வெக்கேஷன் போனாலும் என் வீட்டுக்காரர் எப்படி வருவார்னா, அடிச்சு பிறண்டு கடைசி நிமிஷமா வந்து அவர் வச்சிருக்க பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு பாஸ்போர்ட் எடுத்துட்டு ஜம்முன்னு கிளம்பி போய்வார். அப்பனா பாத்துக்கோங்க, அதுக்கு தேவையான எல்லா வேலையும் நான் தான் செஞ்சு வைக்கணும். பக்கத்துல பிள்ளைங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து சஃபாரி மாலுக்கு நானே ஹஸ்பண்ட் மட்டும் வந்திருந்தோம். அங்க வந்து இது ஃபுல்லா ஹோல்சேல்ல வச்சிருக்காங்க. சஃபாரி மால் அடிக்கடி போறவங்களுக்கு இது எல்லாமே தெரியும். நாங்க துபாயில இருந்துகிட்டு பெருசா சஃபாரி மால் போறது இல்ல. இது ஃபுல்லாமே ஹோல்சேல்ல வச்சிருக்காங்க. நீங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க, எல்லாம் பல்கா வாங்கணும் வீட்டுக்கே அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்க போய் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. சமையலுக்கு யூஸ் பண்ற ஆயில், ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் சால்ட்டு, சுகரு, மாவு, இப்படி எல்லாமே வந்து பல்கா வச்சிருக்காங்க. ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கவங்களுக்கு சரி, அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்து பல்கா வாங்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா உங்களுக்கு இங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் சஃபாரி மால் வந்து ஆரம்பிச்ச புதுசுல, அதாவது 3-4 இயர்ஸ் பிஃபோர் நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப வர்றதுக்கு லாட் ஆஃப் சேஞ்சஸ்ங்க. அவ்வளோ கடைகள் இருக்கு உள்ள. இப்ப எல்லா இடத்துலயுமே வந்து பேக் டு ஸ்கூல் ஆஃபர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி நான் மேக்ஸ்ல போட்டிருந்த ஆஃபரே காமிச்சிருப்பேன். இங்க அதை விட சூப்பரா போட்டிருக்காங்க. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இங்க கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேங்க. கூலர் பாக்ஸ் வாங்க. அந்த விளக்கு எதுக்குங்க? நைட் நேரத்துல விளக்கு வச்சுட்டா போவோம். ஸ்டவ் வச்சிருக்காங்க பாரு, எவ்வளவு சீப். 20 dirhamsா? இது 20, இது ஃபிஷிங் இதுங்க. இது 20 கிடையாது, இது 50 போட்டிருப்பான் எப்படினாலும். சரி, இப்போ நம்ம எங்க வாங்கணும்? மேட் வாங்கணும்ல. ஓ, லாஸ்ட்டுக்கு. ஓ, இங்க ஃப்ரெஷ் பிளான்ட்லாம் வச்சிருக்கானா? கிளி சவுண்ட் கேக்குது. எங்க பேம்பூ, ஃப்ரெஷ் பேம்பூ எல்லாமே இருக்குது. சூப்பரா வச்சிருக்கான். படம் இங்க வந்ததே இல்லை பெருசா. இந்த இருக்கு பாருங்க, அடுப்பு 24 ரூபா தாங்க போட்டிருக்கான். நீ நல்லா இருக்குப்பா. 24 dirhams தான். இந்த இதை எடுத்துட்டு போயிடலாம், சிலிண்டரை வச்சு சமைச்சுக்கலாம் அங்கே போயிட்டு. என்னை போகும்போது சமையல்காரியாவே ஆக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ ஆக்சுவலாக ட்ரிப்பு கூட்டிட்டு போகலாம், அப்படிதானே? வெளுத்து விட்டுருவேன். இதை எடுத்துக்கிறேன்ப்பா. 1 எடுத்தா போதும்ல? 2 எடுத்துக்க. அப்போ பேக்கப் பிளான் இல்ல, போற ட்ரிப் ஃபுல்லா சமையல்காரியா மாத்தணும்னு நினைச்சிட்டீங்க. எடுக்க பயமா இருக்கே. ஆமா, அப்ப தோசையெல்லாம் சாப்பிட வேணாம் மனுஷன். வீடு எடுத்துட்டே பாக்குறேன், சாவடிச்சிருவேன். மேட்டு
இது ஓப்பன் பண்ணி பார்க்கலையா? என்ன சைஸ் மேட்? பெரிய நம்ம வீட்டில் சைஸ் இருக்குல்ல, அது வேண்டாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். ஓகேயா? இல்லை இதை எடுத்துக்கலாம். இங்கே இருக்கணும், கூப்பிடு. இது சின்னதாக இருக்குது. இது ஓகே தான்ப்பா. பேசாமல் நம்ம வீட்டிலேயே தூக்கிட்டு போயிடலாமா? இது ஓகே தானே? நம்ம ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்றதுக்கு, வைக்கிறதுக்கு, தோசை சுடுறதுக்கு சரியா வேணுமா? ஹாப்பியா? ஆனால் பச்சை கலர் வேணாம், வேறு கலர் எடுப்போம். ஓகே ஓகே, இந்த சைஸ் ஓகே. ஆனால் குவாலிட்டி பெருசாக இல்லை, நம்ம வீட்டில் இருக்க மாதிரி இல்லை. ஓகே. இந்த கலர் ஓகேயா? கரெக்ட். பச்சை கலராக இருந்தால் நல்லா தானே இருக்கும். புல்வெளியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சாவடிச்சிருவேன் உங்கள் டேஸ்ட்டில் தீய வைக்க. செக் பண்ணு, டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறது இல்லையா? அப்படியே எடுத்து உள்ளே போட்டுருவியா? அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ தானே ஒன்று விரிச்சேன், அவ்வளோ பெருசாக இருந்துச்சுல்ல. எக்ஸசைஸ் தானே காலையில். செய். ஏன் உங்களுக்கு? ஆல்ரெடி ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணிட்டேன் நான். ஆளை மூஞ்சி பாரு. டேமேஜ் கார்னர்லாம் பாரு. என்ன தெரியுமா, நீங்கள் வர ரொம்ப ஒஸ்ட்டு வீடியோ கார்னர்லாம் பாரு. கொஞ்சம் வீடியோ எடுக்கிறேன்ற பேரில் நல்லா கேமரா மட்டும் பிடிச்சிட்டு எல்லாமே. 10 வருஷம் வரணும் அந்த மேட்டு. இந்த மேட்டு? ஆமாம், 10 வருஷம். நான் இங்கே வச்சுட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்து மாற்றிக்கிறியா? டேமேஜ் இருந்தால் டேமேஜ் ஆக்கணும்னா நம்மளே வந்து மாற்றிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? வேரண்டி கேட்டு பார்ப்போம். சரி, அடுத்தது என்ன வேற? இந்த அதுதான் எடுத்து கொடுக்கணும். ஃப்ளவர்ஸுக்குலாம் இதானே? ஆமாம், ஃப்ளவர்ஸ் நிறையா இருக்கும், அதை எடுத்து. அது ஒரு சின்னதாக வேணும்னு கேட்டுச்சு. எங்கே வாங்குறதுன்னு. சரி, ஒன்று வாங்கிடுவோம் அதுக்கு. இப்போ ஃப்ரெண்டுக்கு மண்ணெல்லாம் வாங்கி தர்ற. உங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல. அப்புறம் வேற என்ன? டென்ட்டுமா? டென்ட் வேணாமா? நீங்க நம்ம கார்ல தாங்க போறோம். கார். ஆமா, சப்போஸ் எங்கனா கேம்பிங் போடுற மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். 5 ஸ்டார் ஹோட்டல் போட்டிருக்கோம். 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்தாலும் சம்டைம் ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி கேம்பிங்ல. ஏன் தெரியுமா, இது ஆட்டோமேட்டிக். உங்களுக்கு அம்பர்லா மாதிரி இப்படி விட்ட உடனே ஓப்பன் ஆகிடும். ஆனால் வந்து என்ன தெரியுமா, 10 பேர் இது வேணாம், 8 பேர் இது எடுத்துப்போம். நம்ம 5 பேர் தானே, இதை எடுத்துப்போம். நம்ம உள்ளே போய் உட்காந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மண்டையாவது இடிக்க வேணாமா? இதுதான் கரெக்டாக இருக்கும். இதே எடுத்துக்கலாம். அங்கே போய்ட்டு சின்னதை வாங்கிட்டு நீ உட்காரு, நான் உட்காரு. அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் இருக்கணும்ல. ஏன்னா இனி அடுத்து வின்டர் வருது, கேம்பிங்லாம் போகிற மாதிரி நான் பிளான் வச்சுருக்கேன். அப்படி வச்சா நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்குமா? இது எடுத்துக்கோமா? அப்போ எப்படி சமையல் எக்ஸாம் வச்சுக்கிட்டு கேம்பிங் போவீங்களா? ஆமாம், இடையில குஜேரா எல்லாமே போடணும். கனவுலே நினைக்காது. திரும்பி ஆரம்பிக்கிறோம். சரி, இதே எடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் எதுக்குப்பா? நம்ம பாபிக்யூவா பண்ண போகிறோம்? நீங்கள் காரில் போகிறோன்றக்காக அம்புடுத்துக்கு வச்சு நீங்கள் அம்புடி கிச்சன் சாமானி காரில் ஏற்றலாம்னு நினைக்கிறீங்க? இல்லைப்பா, ஈஸியான ஐடியா. இல்லைப்பா, லொல்லப்பா, லொல்லப்பா வேணாம்ப்பா, வாப்பா. நீங்கள் இப்போ ரெஸ்டாரண்ட்லேயே நீங்கள் எதுவும் வாங்கி தர மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கொண்டு போய் அங்கே சமையல் கறியாக கொண்டு போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆத்தாடி, கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும்பா. ஒரு வாரம் மீன் கீழே க்ளீன் பண்ணி கொடுத்ததுக்கு என்னை வச்சு செய்ய போகிறீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா மரத்தை நட்டு வச்சுருக்கீங்க, வச்சுருக்கீங்களே பயவுலைகளா? இதெல்லாம் நம்ம இதுக்குள்ளே வராமல் போயிட்டோமே. சாஜா மக்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி வராமல் இருந்தால் இவ்வளோ திட்டமா உள்ள பயங்கரமாக அடிக்க வச்சுருக்காங்க. இப்போ லைட்டுப்பா, இந்த லைட்டா இந்த வரேன். எல்இடி லைட்டு. எந்த லைட் எடுத்தீங்க? இது பெருசு எடுத்துருக்கேன். 47. இது 47. ஓகே, பெருசு. இது எப்படி குட்டியூனா இருக்கு? எதில் ஃபிக்ஸ் பண்ணுறது? இது வந்து நம்மளுடைய அந்த போனட் அதுலையா உள்ள இந்த லைட் இருக்குல்ல, அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மேக்னெட் மாதிரி வைக்கிறது. வச்சுன்னா அப்படியே அடிக்கும். அப்படியா? சொல்லுவானா அவன்? சரி, வேற எது வேணுமா? கார் சார்ஜர் வேற எது வேணாம்? கலஸ் முடிஞ்சா டன். செம்ம அழகா இருக்குல்ல. தானே அது தொட்டி தாங்க, அந்த இதுதான் ஹேங் பண்ணுறது மேலே. இந்த நல்லா இருக்குல்ல. ஏதோட ப்ரைஸ் என்ன தெரியுமா? கீழே பாருங்க. 5 கிராம். கண்ணாமூலே நினைக்காதீங்க. 5 கிராம், 12 கிராம் எல்லாமே ஒரு 5 கிராம் 10 கிராம்ஸை கொடுத்துருவாங்களே. 12 கிராம் நாங்கடி இது நான் வாங்கணும்னு ஏதாவது ஆசைப்பட்டு சிம்பாலிக்கு கேட்டோம்னா 5 கிராம்ஸ் தான் கேட்டுறது. அப்போ வாங்க மாட்டோமா நம்ம? என்ன ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறாங்கப்பா இந்த ஹஸ்பண்ட் மாதிரியும். நான் இன்றைக்கி என்ன போட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா? காலுக்கு கிராக்ஸ். நான் ரெடியாக வந்துட்டேன். உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? நம்மகிட்ட பாத்ரூமில் ஸ்லீப்பர் இருக்கு. சே, ஒரு கிராக்ஸ் பார்த்து கையோட வாங்கிருங்க. இந்த தானங்க இருக்குது கண்ணுக்கு முன்னாடி. எங்கே இருக்கு? அவன்கிட்ட கேளுங்க கிராக்ஸ் எங்கப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்களாம் எல்லாரும் கிராக்ஸ் வச்சிருக்கோம். அதாவது தண்ணி மாலை அப்படிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஷூ எல்லாம் போட்டு பகுமானம் போனீங்க, சொதன்னு வந்துடும். கார் ஓட்ட முடியாது. ஸ்லீப்பர் கிராக்ஸ் ஸ்லீப்பர் வாங்க வலிக்கு. அதானே வா எடுத்துட்டு வேண்டியது. கிராக்ஸ் இல்ல ஃப்ராக்ஸ். இது ஏங்க வந்துரும் நல்லா. அதுதாங்க கிராக்ஸ். ஏன் கிராக்ஸா? அதான் கிராக்ஸ். ஆனா ஆரஞ்சு கலர்ல ஏன் கொடுத்துருக்கான்னு தெரியல. இந்த மாதிரி இணைய மாதிரி பார்த்து எடுங்க. இந்த பாருங்க, உள்ள இப்படி எதுவுமே இல்லாம இந்த இப்படி எடுங்க.
இப்படி எடுங்க. 42 இல்லையா சைஸ்? 42. கேளுங்க, அவனை கூப்பிட்டு கேளுங்க. ஒயிட்டாக வச்சுருக்கானே. இது அண்டா தண்டி இருக்கும் அது. என்னமோ ஆனா காலைக்கு போட்ட மாதிரி ஆயிரும். காமெடி. அப்படிதாங்க இருக்கும் இது. அதுக்கு ஒயிட்டு கூட எடுத்துடலாம். காலம் உங்களுக்கு அப்படி இருக்கு. நம்ம என் காலம் அப்படி இருக்கு. அந்த இப்பயே சொல்கிறேன். அப்புறம் அதை எடுத்து இந்த கலர் சரி அதை எடுத்துக்கங்க. ஃபங்கியாக இருக்குது. எங்கள் சல்லுக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த மாதிரிலாம் போட்டா. எனக்கு ஓகே ஆகுமான்னு பார்க்குறேன். நீங்கள் மகனுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு ஆசைப்படுவீங்கல்ல, மகனுக்கு ரொம்ப பிடிக்கும். போடுங்க. நல்லா ஃபங்கியாக இருக்குப்பா. மங்கியாக இருக்கா பங்கியாக இருக்கான்னு சொல்கிறேன். நல்லா தான் இருக்கு. பார்த்தீங்களா, சொல்கிறேன்ல அது மாதிரி யோ அப்படி இருக்கும் ஃபங்கியா. காமெடி பண்ணுறீங்க. நல்லா இருக்குங்க. போட்டு பாருங்க, 2 போட்டு நடந்து பாருங்க. ஏங்க டேமேஜ் எப்படி இருக்கு? எல்லாம் 2 போட்டு நடந்து பாருங்க, அப்பதாங்க தெரியும். ரஹ்மானே, இவரை கூட்டிட்டு ஒன்று வாங்குறதுக்குள்ளேயும் இருக்க பிடிக்கலன்னா டீசெண்டாக எது வேணும்? கரெக்டாக நீ சொல்லுங்க, முடிவு பண்ணு. இது ஃபங்கியாக இருக்குது, இது டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு எது வேணும்? அப்படி யோசிச்சுட்டே நீங்களுக்கு 1/2 மணி நேரமா டக்குன்னு முடிவு பண்ணுப்பா. ஏங்க நான் இது அழுக்காயிருமான்னு பார்க்குறேன். எடுக்க போகிறது 80 ரூபாய்க்கு. எவ்வளோ தெரியல, இனிமேல் தான் பார்க்க முடியும். பாருங்க எவ்வளோ. இங்கே திருப்பி பார்ப்பாரு. வீட்டுக்கு வாங்குறது நமக்கு வாங்குறதுலாம் வாங்கி கொடுத்துருவாரு. கேரளாவில் வாங்கும்போது என்ன தும்பு கடல் இருந்துச்சு, வெள்ளை இருந்துச்சு. இப்போ பாருங்க சோப் போட்டு தான் கழுவி வச்சிருக்கோம். வாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? செருப்புனா உங்கள் சேஃப்டி ஷூவை கொஞ்சம் காமிங்க. அதுக்காக இருக்கான்னு பார்க்குறேன். உங்கள் சேஃப்டி ஷூவை காமிங்க கொஞ்சம். ஏப்பா சைட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு இங்கேயும் வித்தியாசம் இருக்குல்ல? அப்படித்தான், செருப்புனா நடக்கத்தான். எதுக்கு யாருக்கு மழை வரைய வைக்க போகிறீங்க நீங்கள் வேறு? அல்லாவே உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு ஏதாவது ஒர்க் ஆகுமா இல்லையா நீங்கள் டவுட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கனுக்குள்ளேயே பில்லை போட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்து வந்துடலாம். அப்படி இல்லைனா இமீடியட்டாக நீங்கள் அங்கேயே ரிட்டர்ன் பண்ணிடலாம். நாங்கள் அந்த இடத்துல வந்து டென்ட் லைட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். நல்லா ஒர்க் ஆகுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்தோம். தாராளம்ப்பா, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு. இதுக்கு மேலே ஒவ்வொரு டென்ட்டையும் நம்ம ஓகே க்ளோசிங் डैमेज का பார்த்துக்கங்க. ओके 1 मिनट डैमेज भी चेक करेंगे. அந்த 4 கார்னர்லயும் பாருங்க கிழிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு. இந்த சைடு இல்ல. நல்லா இருக்கு. ஓகேங்க, ஃபைன்ங்க. ओके जी डन. ओके हाँ ओके வாவ் நைஸ். என்னங்க இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இல்லை நம்ம 4 பக்கம் வச்சு இல்லை அந்த கம்பியெல்லாம் மாட்டிட்டு உட்காந்துருப்போம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உண்மையாகவே இந்த டென்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. டென்ட் வாங்கணும் பிளான் இருந்துச்சு, வின்டர் சீசன் வருது அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. செம்ம யூஸ்ஃபுல்லான டென்ட்டு. ஒவ்வொரு டைம் நம்ம ஒவ்வொரு குச்சியும் உள்ளே வச்சு சொறி போட்டுட்டு போவோம் இல்லையா, இப்போ அப்படிலாம் இல்லை. இது எல்லாமே இப்படியே பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த இதுக்கு ஏர் ரிலீஸ் ஆகிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி போட்டு அமுக்க வேண்டியது இருக்கும். அமுக்கி அந்த பேக்கில் வச்சுட்டிங்க அப்படின்னா பக்குவமாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா காலங்காலத்துக்கு நல்லாயிருக்கும். इसमें 2 ऑप्शन है. फर्स्ट कार का है चार्जर केबल का. ओके. दूसरा है डायरेक्ट बैटरी से कनेक्ट करना. हाँ ओके दोनों हम कर सकते हैं. ये आपका स्टिक हो गया इधर पे करने के लिए. ओके. ये नीचे आ जाएगा मैग्नेट. हाँ कार के बोनट. हाँ ओके 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 ओके. நான் சொன்னேன் அந்த போனட்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. நீ தான் सही अच्छा है. मीन्स आप रिमोट से कंट्रोल कर सकते हैं ऐसा. எங்க வாவ் இந்த வெளிச்சம்ப்பா பயங்கரமா இருக்குப்பா. நைட் இன்னும் நல்லா இருக்கும். रिमोटலியும் கனெக்ட் பண்ணலாம், இது பண்ணலாம். रिमोट का ऑप्शन ये वाला है. ये रिमूव करेंगे तो फिर रिमोट काम नहीं करेगा. ओके. இந்த கலர் மாத்திக்கலாமா? வா நல்ல வெளிச்சமா இருக்குன்னா. ஓ டிம் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குப்பா. கேம்பிங் போகிறவங்க அடுத்து ஃபுஜேராலாம் போகணும்னு நினச்சா வெளிச்சமே அங்கே இருக்காது இல்லையா, மலையில் ஏறிட்டு செம்மையாக இருக்கும், கண்ணு வலிக்குது. இது ஆக்சுவலாக நான் அங்கே முடி ஓடிட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் வச்சுருக்க சட்டி எவ்வளோன்னு கேட்டே இருந்தீங்க இல்லையா, சேம் சட்டி தெரியுதா. நான் இதில் தான் வந்து பிரியாணி நெய்சோர்லாக்குவேன். இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அதோட ஓப்பன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். கீழே சின்னதாக இருந்தாலும் மேலே பெருசாக அப்படியே ஓப்பன் பெருசாகும். உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 to 2.25 வரை தாராளமாக ஆக்கலாம் நீங்கள்.
இதோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 169 போட்டிருக்காங்க. மேபி இதுக்கு வெயிட் பண்ணுங்கள், ஆஃபர் முடி போடுறாங்களா என்னென்னு பார்த்து அப்சர்வ் பண்ணி தானே ஒரு விஷயத்தை வாங்குவோம். பார்த்துக்கிட்டே இருங்க, ஆஃபர் போடுறாங்க அப்படின்னா படக்குன்னு தூக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க்கு கேட்டிங்க இல்லையா, இந்த ராயல் ஃபோர்டுலேயே போட்டிருக்காங்க. 2 ஃப்ளாஸ்க் இருக்குது. ராயல் ஃபோர்டு வந்து 89, இதோ 89 கிராம்ஸு 3 லிட்டர். அதே தான் 79, ஆனால் வேறு ஃப்ளாஸ்க்கு வேறு பிராண்டு. அதே 3 லிட்டர், ப்ரைஸ் வந்து 79. கலர் மட்டும் கொஞ்சம், இது ப்ரௌன், அது பிளாக்கு. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பீங்க இல்லையா, சட்டி ஃப்ளாஸ்க்கு. சின்ன சைஸு சேம் பிராண்டு 79. கிலோ மட்டும் கொஞ்சம் கம்மியாகுது. ஆனால் நான் இவ்வளோக்கும் வாங்கலை. அந்த பெரிய சட்டி 189க்கும் வாங்கலை, சம்திங் 100க்கும் அவ்வளோதான் வாங்கினேன். செக் பண்ணி ஆஃபர் போட முடியும், வெயிட் பண்ணி பொறுமையாக பார்த்து வாங்குங்க. ரோட் ட்ரிப் போகிறதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவை எங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு லுல்லு போயிட்டு மறுபடியும் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஃபுட் ஐட்டம்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதையும் வாங்கி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். எந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், அது எப்படிலாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோ கூட நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க இந்த விலாக். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விலாகாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நிறைய பேருக்கு போர் அடிச்சிருக்கலாம், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இன்னும் அடுத்து வர விலாக்லாம் வந்து யாருக்கெல்லாம் டிசப்பாயிண்ட் ஆரம்பிச்சா அவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான விலாகாக கண்டிப்பாக இருக்கும். விலாகை கடைசி முடி பார்த்து அத்தனை பேருக்குமே தேங்க்யூ. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்களோ அத்தனை பேருக்கு தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறேன், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இந்த என்னோடய வீடியோவில் வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட், இன்ஃபர்மேஷனான கண்டென்ட், இந்த மாதிரி டூர் கண்டென்ட், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் என்னோடய விலாகில் அப்கமிங்கில் வரும். ஒரு நல்ல விலாகில் மீட் பண்ணலாம். அதுக்கு இடையில ஏதாவது இன்ஸ்டாகிராமில் எனக்கு நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மெசேஜ் அனுப்புங்க. டைம் இருக்கும்போது ரிப்ளை பண்ணுவேன். வேறு என்ன, அவ்வளோதான். இன்னொரு நல்ல விலாகில் மீட் பண்ணலாமா? பாய்.